வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என்னடா வடை பைசா தரேங்கம்மா. நம்ம வீட்ல செய்யுமா? பக்கத்து வீட்ல அவங்க அப்பாவுக்கு தேவசம். அப்புறம் நம்ம அப்பாக்கு எப்பமா தருவாங்க? என்ன பேச்சு பேசுற பாத்து காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இந்த மோட்டார்ல வேற சத்தம் கேக்குது. பயப்படுற உள்ள ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போயிட்டு டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அட்ரஸ் கேட்டா? அட்ரஸ் கேட்டா வீதியில வச்சு சொல்ல வேண்டியதானே? அத என்ன உள்ள வச்சுக்கிட்டு? அது என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. அவர்கிட்ட சொல்லிடு. ஒரு நிமிஷம் கீதாப்பா. பேசுமா. ஹலோ பேசுமா, நான் சாய்பாபா பேசுறேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன வேணும் சொல்லு. வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப்பே உங்களை பெற்றுறாங்களா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. போர் முரசு கொட்டட்டும். இருக்குடா. ஹலோ ஐ லவ் யூ. நான் உங்களை லவ் பண்றேன். நீங்க என்ன பார்த்தது கிடையாது, என்ன மட்டும் இல்ல எந்த பொண்ணையும் பார்த்தது கிடையாது. அதனாலதான் நான் உங்களை பார்த்தேன். உங்க கூட வாழ்ந்தாதான் இந்த லைஃப் ஃபுல்ஃபில் ஆனு எனக்கு தோணுச்சு. அதான் உடனே சொல்லிட்டேன். இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு புருஷன், நான் தான் உனக்கு பொண்டாட்டி. மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோ. சீக்கிரம் நல்ல முடிவா சொல்லு. இதனை உங்களது கால டியூனாக செட் செய்ய எண் 1 அழுத்தவும், எண் 2 அழுத்தவும், எண் 3 அழுத்தவும். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்தாமா ஜட்டி இருக்கா? கடைக்குள்ள எங்கடா போகுது? ஏமா ஏமா எருமாடெல்லாம் உள்ள வந்துருச்சுமா. இது தெரியாம நீ போன் நோண்டிட்டு இருக்க. அங்க பாரு. ஐயோ அட பாவிங்களா டேய், கடைக்குள்ள வந்துருச்சுடா எரும மாடுங்களாம். அது வரைக்கும் என்னதான் பண்ணி இந்த போன் நோண்டிட்டே இருந்திருப்பாங்களோ? இங்க பாரு, கடையே காலி பண்ணிருச்சு போ. Good morning, sir. I'm the census taker. Are you married or happy? Married. अगाडि देख्दै गएको समस्यामा चाहिँ कसैलाई छिटो भर परिहाल्नु हुँदैन, आफै समाधान गर्नुपर्छ भन्ने चाहिँ यहाँ देखिन्छ। अब यो बहिनीले एउटा मान्छेको भर पर्यो, यो त बोकिदिइहाल्यो अनि उसलाई बोकिहाल्यो होइन। अब जुत्ता बोकेको नभए एउटै भयो, उसलाई लडाइ जुत्ता लुगा जिउ सबै बिग्रिहाल्यो होइन त, त्यस्तो हुन्छ। ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.